கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜகடை அருகே நள்ளிரவில் தோட்ட காவலுக்கு சென்ற விவசாயி காட்டு யானை தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சத்யா வழங்க கேட்கலாம். சத்யா, வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜகடை வனப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்த காட்டு யானைகள் கடந்த 3 ஆண்டுகளாக மகாராஜகடை வனப்பகுதியை ஒட்டியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு மகாராஜகடை அடுத்த நாகப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவர் கிராமத்தின் அருகே உள்ள அவருடைய தோட்டத்திற்கு காவலருக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த ஒற்றை காட்டு யானை அவரை தாக்கியதில் வேணுகோபால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காலையில் தோட்டத்திற்கு சென்று பார்த்த குடும்பத்தினர் வேணுகோபால் உடலை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் மற்றும் மகாராஜகடை போலீசார் உடலை மீட்க முயன்றனர். அப்பொழுது வேணுகோபாலின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போலீசார் மற்றும் வனத்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். யானையை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை குற்றம் சாட்டி சாலை முறையில் ஈடுபட முயன்றனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.